அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த திருவண்ணாமலை உறவுகளுக்கு முதலிலே மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். திருவண்ணாமலைனா தீபத்தோட ஸ்பெஷல் வந்து எங்களுடைய உறவுகள். அந்த ஒற்றுமை நல்லாயிருக்கும், அந்த உபசரிப்பு நல்லாயிருக்கும். எப்போதுமே பாசக்கார உறவுகள்னா அந்த திருவண்ணாமலை தான். எல்லா விஷயங்களுமே கேர் எடுத்து பார்த்து உறவுகளுக்கு செய்யணும் அப்படிங்கிறதுல திருவண்ணாமலையை கட்டிக்க எந்த ஒரு மாவட்டமும் இல்லை. அதில் மிக சிறப்பாக இந்த விஷயத்தை செஞ்சுருக்கீங்க. ரொம்ப நன்றிகள். நம்மளுடைய உறவுகளுக்கு எப்போதுமே ஒரு வழக்கம் உண்டு. அது என்ன அப்படின்னா, மற்ற இனத்திலிருந்து யார் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பாங்க. நம்ம ஆள் சொன்னால் மட்டும் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு பழக்கம். அந்த விஷயத்தை கொஞ்சம் உடச்சி அதில் கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையை நம்ம கண்டிப்பாக இந்த நேரத்தில் பாராட்டுதான் ஆகும். இந்த சூழ்நிலை தொடர்ந்து உங்கள்கிட்ட இருக்கணும். உங்களை பார்த்து தமிழகம் முழுவதும் மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க. எல்லோரும் ஒரே கலரில் ஷர்ட்டு போட்டுருக்கீங்க. எல்லோரும் ஒரே கலரில் சேரீ கட்டிருக்கீங்க. அதே மாதிரி எங்களுக்கும் எடுத்து கொடுத்துருக்கோம். நாங்கள் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இப்போ வேறு டிஃப்ரெண்ட் மாதிரி. அதனால் டிஸ்கோர் அபிமானம் அவர்களுக்கு நாங்கள் சொல்ல என்னவென்றால், நாங்கள் வேணால் 6 மணி வரைக்கும் வேணாலும் இங்கே இருக்கிறோம். எங்களுக்கு உடனடியே எங்களுடைய சைஸ்லாம் வேணாலும் எழுதி தரோம். எங்களுக்கும் சட்டும் சாரிக்கும் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆமாம், இதெல்லாம் ஒரு ஒற்றுமையின் வெளிப்பாடு. இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப விரும்புகிறேன். இது எதனால் மாற்ற முடியும் அப்படின்னு நாங்கள் நினைக்கும்போது தான் அதற்கு நான் எடுத்துக்கிட்ட ஆயுதம் கல்வி. கண்டிப்பாக அவன் படித்தா மட்டும்தான் அந்த அனாலிசிஸ் பகுப்பாய்வு பண்ணுவான் ஒரு மனிதன். இல்லைன்னா பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதையே கேட்டுட்டே எடுத்துருவான். பெரியவர்கள் எல்லாரும் பெரியவர்கள் மாதிரி பேசுனா பிரச்சனை இல்லை. அவன் ஃபஸ்ட்டு சொல்கிறதே நம்ம சொந்தக்காரங்க நம்ம பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நம்ம இடத்துல யார் ஏதோ ஒரு பேரண்ட் இறந்துட்டாங்க, ஒரு பேரண்ட் வச்சுக்கிட்டாங்க, அவனுக்கு 75% இதை ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னு நம்மளால் சொல்லியிருக்கிறோம். காரணம், எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவ இன மக்களும் நல்ல எஜுகேஷனாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு ஒரு காலகட்டத்தில் எனக்கு முடிவு ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு மனிதர் ஏற்பட்டுச்சுன்னா அதை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு மனிதனாக நம்ம இன மக்கள் தான் இருப்பாங்க. அதனால் இது மாதிரியான ஒரு சிறப்பை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அதனால் தொடர்ந்து எங்களுக்கான ஆதரவுகளை நீங்கள் தரணும், ஒற்றுமையாக இருக்கணும். எந்த மாதிரியான உதவிகளாக இது சாதிக்கப்பட்ட மருத்துவர் சங்கம் பேர் வச்சது இல்லாமல் தொடர்ந்து சாதிச்சுட்டே தான் இருக்காங்க. அதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது நம்மளுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. தொடர்ந்து இந்த சங்கத்தை 4 வருடங்களாக பல வேலைகளை விட்டு பல பேரை அனுசரித்து பல பேர்கிட்ட உதவி கேட்டு கரெக்டான முறையில் வழிநடத்தி இருக்கின்ற நம்முடைய தலைவர், செயலாளர், பொருளாளர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் மூலம் பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சார்லி சந்திரன் அவர்களுக்கும் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளை. ஏன்னா இப்போ சார்லி சந்திரன்னா எந்த விதமான குடும்ப விழாவாக இருந்தாலும் வந்து எங்களால் வேலை செய்ய முடியுமா? 100% அதற்கு வாய்ப்புகள் இல்லை. நேற்று எக்ஸாம் பற்றி நாளைக்கு எக்ஸாம் எழுதியாங்க. அதனால அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த சார்லி பூண்டு செய்வார். செய்யும்போது தலைவர், செயலாளர், பொருளாளர் இருக்காங்க. ஒருவேளை நன்றாமல் இருந்ததற்கு தான் இந்த 3 பேரும் தலைவர், செயலாளர், பொருளாளருக்கு அப்படி ஒரு எண்ணம் தோன்றாமல் அவருடைய கருத்துக்களையும் கூறி அவர்கிட்ட கருத்துக்களையும் பெற்று இந்த சங்கத்தை ஏற்றினா கூட இந்த சங்கம் இவர்களுடைய வளர்ச்சி பெறாது. இதுபோல தான் அந்த பதவிகள் என்பது ஒரு பொறுப்பு. அது என்னுடைய
அதிகாரம் அப்படின்னு இல்லாமல் யார்கிட்ட கருத்துக்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்மளுடைய தலைவர் சிறப்பானவர். இந்த தருணத்தில் அவர் நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். இதே போல வருங்காலங்களில் இந்த சங்கம் சிறப்பானதாக நம்ம எடுத்து செஞ்சுக்கணும். நம்முடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாரும் சிறப்பாக செயல்படுறாங்க, பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் பல தலைவர்களை உருவாக்கக்கூடிய வேலை ஆண்டறிக்கையை ஒரு புத்தகமாக வெளியிட வேண்டுமாக இந்த தருணத்தில் நான் கேட்கிறேன். அப்புறம் நம்ம பேசும்பொழுது நிறைய பேர் கவனிக்கல, எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம், பல உறவுகள் வராமல் கூட இருக்கலாம். ரொம்ப பெரிய சாதனை எல்லாம் பண்ணி அது ஒரு நிமிடம் மைக்கில் நம்ம பேசும்போது கவனிக்கலைன்னா நம்ம செய்த அந்த உதவிகள் மக்களுக்கு தெரியாமல் போயிடும். அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டு உறுப்பினர்கள் அனைவருக்கும் கிடைக்கிறதுக்கு பார்க்கணும். ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்க படிக்கணுமே அப்படிங்கிறத இந்த தருணத்தில் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஒருவேளை அதற்கு ஏதேனும் செலவுகள் இருந்தால் அதை வேளா கல்விக்குமே செய்து தருவதை. இதே போல மருத்துவ வகையான நாம் சரியான பயன்படுத்துவோம் மற்றும் இந்த விழா சீரும் சிறப்பாக நடக்க அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறேன். மிரட்டல் மணியான கவிஞருடைய மனநலத்துக்கு அவருடைய காவல்துறை அன்னமிகாவுக்கு இந்த பரிசுகளை வழங்குகிறார் திரு வேதாமலையன் ஐயா அவர்கள். நம்ம உறவுகள் அனைவரும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்மளால இயன்றதை இல்லாதவர்களுக்கு செய்யும் அந்த மனப்பான்மை கொண்டு நாம் செயல்படக்கூடிய நோக்கம் இன்னும் சீரும் சிறப்புமாக வெற்றியடைய எல்லாம் ஒரு இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். அடுத்ததாக சிவா அண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பு அழைக்கிறோம். ஏழ்மலமாவை வரவேற்கிறோம். நீதி ஏழ்மலமாவை வரவேற்கிறோம். அடுத்ததாக வாங்க அடுத்ததாக சுனில் மாமா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மேடையாளருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. ராம்குமார் அண்ணன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. மாமா ரங்கோலி மாமா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக ஸ்டைலிஷ் பாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அருள் அவர்கள் மேலே காலேஜ் இனிவரும் காலங்களிலும் உங்களது பங்களிப்பை எங்களுக்கு அளிக்குமாறு உங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக குழந்தைகளின் கலை நிகழ்ச்சி
உங்களுக்கு வழங்குவதற்காக ரத்னா செந்தில்குமார் அவர்களை நான் வரவேற்கிறேன். தெரியாது சொல்லலை அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். பெயர் கொடுத்த குழந்தைகளும் வந்துருங்க. வேறு யாராவது குழந்தைங்க வந்துருந்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு விருப்பப்பட்டால் அந்த குழந்தைங்களும் வரலாம். குழந்தைங்க வந்து எப்படி சொல்கிறது, களிமண் மாதிரி காலையில் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டு 2 பேரும் ஒன்றா ஆடிருக்காங்க. இந்த ஒத்துமையை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொன்னாங்க. அது அவங்க நிறைய பேர் சொன்னாங்க. சத்தியமாக நான் ஒத்துக்கலை. இதில் என்ன ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தால் கூட காலத்துக்கும் நமக்கு பெரிய தொந்தரவாக இருக்குமே, இது ஒரு இழுத்தாயிடுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். எல்லாத்துக்கும் ஒரு புகலிடம் ஒன்று இருக்கும் இல்லையா? எனக்கான புகலிடம் எங்களுடைய வழிகாட்டி ஆர்வலர் மாமா டிஸ்கவரி மாமாவுடைய பாதம் அணிந்தேன். எப்படியாவது இந்த குடும்ப விழாவை இந்த அறக்கட்டளை 300 வருஷம் நடந்தாலும் என்ன இருந்தாலும் அவங்க திருவண்ணாமலை நடந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு பேர் வரணும். எப்படியாவது உங்கள் தலைமையில் சிறப்பாக பண்ணணுமாமா அப்படின்னு அவரும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் மாமாவுக்கு தோல் கொடுத்து பக்க பலமாக சின்னதாக கூட இது ராஜமந்தான செயலாத டிஸ்கவரி மாமாவுக்கான பேர் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு யாரும் எதையும் யோசிக்காம அவர்கள் குடும்ப விழாவை செய்தால் எவ்வளோ சிறப்பாக இருக்குமோ அதை விட சிறப்பாக நம்முடைய உறவுகள் மெனக்கெட்டு ராத்திரி இல்லாமல் பகல் இல்லாமல் எதையும் யோசிக்காம நீ வா நான் வான்ற ஒரு போட்டி பொறாமை இல்லாமல் ஒவ்வொருவரும் பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், எனக்கு இருக்கிற பொருளாதாரத்தில் 100 ரூபா கொடுக்கறத பெரிய சாதனை. ஒரு பொண்டாட்டி கேட்டால் கூட நாளைக்கு பார்த்துக்கலாமான்னு சொல்லுவோம். அறக்கட்டளையில் சும்மா யாரும் ஒரு கலை நிகழ்ச்சி
அடுத்ததாக சில சிறப்பாக சிறப்பாக முன்னாடி ஆண்கள் நிற்கிறாங்க. நேரத்துக்குள்ள விஷயம் பார்த்துட்டேன். அது ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் இந்த சமுதாயத்துடைய வளர்ச்சி. ஏன்னா நம்ம வீட்டிலலாம் நாங்கள்லாம் நிறைய விஷயத்துக்குலாம் எங்கே போகிறோம்னு சொல்லாமல் வர வேண்டிய நிலைமையில நாங்கள்லாம் இருக்கோம். அது பயம் அப்படிங்கிறது இல்லை, தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இந்த திருவண்ணாமலையில் அப்படி இல்லை. ஒரு மிக நேரத்துக்கான அந்த ஸ்டேஜை பார்க்கும்போது நினைச்சா அவ்வளோ ஒரு சந்தோஷம். நாங்கள் வந்து வெற்றி தலைவலிச்சிட்டேன். காரணம் என்னன்னா இந்த மனநலம் வந்து நம்ம எதையும் உடைக்கணும் அப்படிங்கிறத வந்து பெருமையாக தான் நினைக்கிறேன். நம்ம யாருமே இதாக நினைக்கல. இதை நீங்கள் இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க கண்டிப்பாக. ஏன்னா இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இந்த சமுதாயத்துக்கு பெண்கள் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் சொன்னால் வரனே வெளியிலன்னு ஏதோ ஒரு பக்கத்துலன்னு பேசிட்டு ஏதோ போயிடலாம். உங்களுடைய சக்தியில் தான் எங்களால் செய்ய முடியாது. ஏன்னா சக்தி இல்லையே சுயம் இல்லை. அதேனால தான்
பெண்கள் கண்டிப்பாக எல்லா பெண்களும் முன்னாடி வரணும். அதிகப்படியாக மேலே பெண்களை ஏற்றுங்க, பாட்டு படிக்க வைங்க, பேச வைங்க. அப்படி வச்சுட்டாலே நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். நம்ம ஃப்ரீயாகாத காரணம் பெண்கள் மேலே வராமல் கீழே இருக்கிறோம். ஏன்னா அவங்கள முன்னாடி நம்ம பேசுறது தகவல். அதனால கண்டிப்பாக எல்லாரும் அவங்களும் மேலே வந்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சாதிக்க பிறந்த அறக்கட்டளை இன்னும் இனிமேலும் வளரணும். இல்லை உறவுகள் எல்லாருக்குமே எல்லா இடத்துலையும் பொறுப்புகளை கொடுத்து இன்னும் மேலே மேலே வரணும். போதாண்ண மாதிரி கிடைச்சது வந்து இந்த மருத்துவ சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். அதில் ஒரு விஷயம் சொன்னாங்க, எனக்கு ஒரு சின்ன வரையும் ஆசை, ஏதாவது இந்த மருத்துவ சமுதாயத்தையும் செய்யணுமா அப்படின்னா, ஆனால் செய்யணுமா நம்ம நினச்சிட்டே இருக்கோம், நிறைய பேர் செஞ்சுட்டே இருக்காங்க. அப்போ செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது மிகப்பெரிய என்கரேஜ் பண்ணணும். இந்த நம்ம அப்பையாவோ ஐயாவோ நம்ம இறசமாக இருக்கும்போது கண்டிப்பாக வேதாந்தனுடைய ஃபோட்டோவும் இந்த வால் போஸ்டில் இருக்கணும் அப்படிங்கிறதோட ஆசை. இதோட தனிப்பட்ட ஆசை நம்ம உறவு ஆசையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருமே சொல்லிட்டாங்க, ஒரு 10 வருடம் படித்தவங்க சமுதாயமே இல்லைங்கிற அளவுக்கு இங்கே வந்துட்டாங்க. நிறைய பேர் என் சமுதாயம் சொல்கிறதுக்கு வெட்கப்படுற அளவுக்கு இருக்காங்க. காரணம் என்ன நிலைமை இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவங்கள எல்லாத்துக்குமே அந்த ஆளுங்களுக்கு எல்லாருமே இந்த சமுதாயம் தெரியும். நான் இவங்களாம் நினச்சாங்க அவங்க யாரும் தெரியாது, நம்ம இந்த சமுதாயத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு பின்னோக்கின சமுதாயம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. கண்டிப்பாக மருத்துவ சமுதாயம் வந்து ஒரு மகத்தமான சமுதாயம். அந்த மகத்துவத்தை வந்து நம்ம தான் முதல்ல உணரணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க வந்து சேரணும். அடுத்தவங்க நம்மளை எப்படி பண்ணியிருக்காங்களா, எப்படி பண்ணுறாங்களா, நம்ம கீழ்த்தனமாக நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்க முதல்ல நம்மளை நம்ம உயர்வான எண்ணத்துக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மருத்துவ சமுதாயத்தை கண்டிப்பாக மேலோக்கி கொண்டு போக முடியும். மருத்துவ சமுதாயம் வந்து சாதாரண சமுதாயத்துங்க ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும்தான் தமிழ்நாடு மட்டும் இருக்குது. இங்கே இருக்கிற சமுதாயம்லாம் நிறைய பேர் திருநெல்வேலியில் தெரியாது, திருநெல்வேலியில் இருக்கிறது இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் மருத்துவ சமுதாயம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து இடங்களிலும் இருக்குது அப்படின்னா அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருந்திருக்கும், அது எப்படி நான் எல்லா இடமும் பிறந்துச்சு அப்படிங்கிற யோசனையை நம்ம தான் கொண்டு வரணும். சாதாரணமாக வராது. அப்படின்னா அந்த மருத்துவ சமுதாயத்தில் பேசுனதை பெருசாக இருந்திருக்கு. நாலாவது கரைஞ்சிட்டு நினைக்க கண்டிப்பாக அந்த பேசுனதை இந்த சாதிக்கு பிறந்த அறக்கட்டளை மூலியமாக கொண்டு வந்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு இந்த மருத்துவ சமுதாயத்தை உயர்த்தி கொண்டு போகணும். கண்டிப்பாக இந்த மருத்துவ சமுதாயத்துக்கு ஒன்றே ஒன்று தான், கல்வி. இந்த கல்வியால் மட்டும்தான் மருத்துவ சமுதாயத்தை முன்னேற முடியும். அந்த கல்வியை படித்த அந்த பிள்ளைகள் அடுத்த சமுதாயத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு நான் மருத்துவம் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு தான் கல்வியை கொடுக்குறேன். கண்டிப்பாக ஒரு முறையை கல்வி கொடுக்குறாங்க. மருத்துவ சமுதாயம் மட்டும்தான், எந்த சமுதாயம் பண்ணால் கல்வியால் மட்டும்தான் முன்னேற முடியும். அப்படி முன்னேற சமுதாயம் நிறைய இருக்குது. கண்டிப்பாக மருத்துவ சமுதாயத்தில் அடுத்த நிலையை வந்து முழுக்க இந்த சாதிக்கு பிறந்த அறக்கட்டளை வந்து கல்விக்கு தான் அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுக்கணும். கல்வியால் மட்டும்தான் இந்த மருத்துவ சமுதாயத்தை மாற்ற முடியும். கல்வியால் மட்டும்தான் இந்த சமுதாய புரட்சியை உண்டு பண்ண முடியும். சாதாரணமாக என்னெல்லாம செஞ்சுட்டு ஒரு கூட்டத்தை போட்டு 10 நாள் 15 நாளில் முடிச்சுட்டு போயிருந்தா ஆனால் மறந்துடும். ஆனால் கல்வி யாரால் அந்த கல்வி பற்றுச்சு அப்படின்னா இந்த மருத்துவ சமுதாயம் இந்த சாதிக்கு பிறந்த அறக்கட்டளையால தான் இந்த கல்வி நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற உணர்வு இந்த மருத்துவ சமுதாய பிள்ளைகளுக்கு வந்தால் கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் அதே மாதிரி இப்போ அண்ணன் ஓகே செய்கிறாங்க அப்படின்னா கல்வியோட மகத்துவத்தை உணர்ந்தனால செய்கிறாங்க. இந்த உணர்வை எல்லாத்துக்குமே கொண்டு போனால் மட்டும்தான் இந்த மருத்துவ சமுதாயத்தை முன்னேற முடியும். கல்வி இல்லாமல் நீங்கள் பொருளாதாரம் வந்து நிலையானதே கிடையாது. நாளைக்கு நான் பெரிய லெவலில் இருக்கலாம், இன்றைக்கி கஷ்டப்படலாம், இன்னைக்கு கஷ்டப்படலாம், நாளைக்கு எல்லாம் போயிடும். உன்கிட்ட கல்வி இருந்துச்சுன்னா யாராலையுமே ஒன்று செய்ய முடியாது. இன்னைக்கு தலைமுறை உன்னால் நிற்க முடியும். உனக்கு உன்னுடைய பேரை வந்து மதிப்போடு சொல்லணும் அப்படின்னா உனக்கு பின்னாடி கல்விங்கிறது ஒன்று இருந்தால் மட்டும்தான் அவங்க மதித்து பேசுவாங்க, இல்லைன்னா பேசவே மாட்டாங்க. அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக இந்த பிள்ளைகளை கல்வியை சொல்லிக் கொடுங்க. எல்லாருமே சொல்லுவாங்க நமக்கு வேலை இருக்குது, தொழில் இருக்குது அப்படின்னு. முடியாத பட்சத்தில் தொழில் எடுக்கலாம், தப்பு இல்லை. முதல்ல தொழில் எடுக்காதீங்க. ஏன்னா கண்டிப்பாக கல்வியிலேருந்து நீ தொழில் எடுத்து நான் மாற்றமாக தொழிலையே மாற்றி கொண்டு போக முடியும். தொழிலிருந்து வேறு எதுவுமே பண்ண முடியாது. தொழில் இருந்ததுன்னா அவங்களோட வருமானத்தை மட்டும் தான் கொண்டு வர முடியும். கண்டிப்பாக இந்த மருத்துவ சமுதாயத்துக்கு நான் மீண்டும் சொல்கிறீங்கன்னா கல்வியால் வந்து யார் அப்படின்னா கல்வி கற்றுக்கிட்ட காமராஜர் எப்படியோ அதே போல் இந்த வேளாண்மையும் கண்டிப்பாக இந்த காமராஜருக்கு ஈடுபாடாக இந்த கல்வியை இந்த மருத்துவ சமுதாயத்தில் எல்லா ஊர்லேயுமே கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இந்த வாய்ப்பு நேற்று நான் தான் 2 நிமிஷம் இன்னும் கூட 2 நிமிஷம் பேசிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வாய்ப்பை கொடுத்த திருவண்ணாமலை உறவுகளுக்கும் தலைவர் அண்ணன் பாசிவரம் மாராஜன் அவர்களுக்கும் செயலாளர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் ஏனைய அனைத்து மருத்துவ சமுதாய உறவுகளுக்கும்
மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு திருவண்ணாமலை மாவட்ட உறவுகள் எப்போதுமே நெஞ்சில் குடியிருக்கும் பில்டப்லேயே தான் இந்த திருவண்ணாமலை இருக்க உறவுகள் வாழ்க்கை ஓடுது. அதில் ஒரு விஷயம் என்னன்னா, மகாகவி பாரதியார் வந்து சகோதரி நிவேதிதாவை பார்க்க போறாங்க. வாழ்த்துக்கள். யோகக்கலை என்பது எல்லாராலையும் செய்ய முடியாது. அதுக்கு ஒரு சிறந்த பயிற்சி இருக்கணும். நம்முடைய பாப்பா அவர்கள் அழகான பயிற்சியுடன் ரொம்ப அழகாக பண்ணாங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது பரிசளிப்பு. நிகிலா பாப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. குழந்தைகளுடைய அந்த புரிதல் எவ்வளவு அழகா யோகா பண்ணாங்க. அவங்க ஒவ்வொரு தாண்டி நிலவுக்கு நம்ம குழந்தைங்க போனோம். கல்வி இல்லைன்னா நம்ம எந்த ஒரு இதையுமே அந்த வாழ்க்கையில் வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ உள்ள தலைமுறைக்கு இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு கண்டிப்பாக கல்வியோட முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அதோட முக்கியத்துவம் புரிஞ்சு நம்ம என்ன படிக்கணும், என்ன நம்ம ஆகணும், இன்னும் பெரிய நிலைமைக்கு வரணுன்றது அவங்களுக்கு புரியும். அதே மாதிரி நம்ம அறக்கட்டளை வந்து நிறைய பாவப்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து கல்வி உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கல்வி உதவி வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுமே அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கல்வியோட முக்கியத்துவம் தெரியாமல் இருக்கிறதுனால தான் அதான் ஒரு காரணம். ஸோ கல்வியோட முக்கியத்துவத்தை நம்ம சொல்லிக் கொடுத்து அந்த உதவி
கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களை படிக்க வைக்கிறதுக்கு எங்கள் உதவியாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம சமுதாய மக்களுக்கு மட்டும் இல்லாமல் மாற்று சமுதாய மக்களுக்கும் கல்வி உதவி பண்ணுறாங்க. அதில் என்னோட மாணவி ஒருத்தியே பலன் அடைஞ்சிருக்கா. என் மூலமாக அவருக்கு வந்து நான் கல்வி உதவி வாங்கி கொடுத்துருக்கேன். நம்ம அறக்கட்டளையில் வந்து அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்படி ஏன்னா அந்த பொண்ணு வந்து வேற்று சமுதாயம், இப்படி ஒரு சமுதாயத்துலேருந்து ஒரு அறக்கட்டையிலேருந்து கல்வி உதவி இருக்கா, இது தெரிந்தால் நான் முதல்ல நான் வந்து உங்கள் இதில் கேட்டுப்பேன், உதவியும் கேட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பிள்ளைக்கு வந்து படிப்பை தொடர முடியாமல் இருந்த சூழ்நிலையில் இப்போ படிப்பை தொடர்ந்துட்டு இருக்கா. அதனால் எல்லாருமே இந்த மாதிரி நம்ம சமுதாய மக்களுக்கும் இல்லை, பாவப்பட்ட மக்கள் வேற்று சமுதாயத்தில் இருந்தாலும் அவங்க எப்படி உதவி கிடைக்குன்னு சொல்லி அவங்கள படிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. அதே மாதிரி படிப்பு வந்து நம்ம பிள்ளைங்க மட்டும் இல்லை, நம்ம கூட பயன்பெறலாம். நம்ம பிள்ளைங்களையும் படிக்க வைக்கலாம். இன்னும் நம்மளே மேலே கொண்டு போனோம்னா அது கல்வி தான் உதவும். ஏன்னா நான் வந்து ஒரு MBA மட்டும் தான் முடிச்சு ஒரு லெக்சராக என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். இப்போ நான் வந்து PhD பண்ணிட்டு இருக்கேன்னா முழுக்க காரணம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான். அவங்க கொடுக்குற ஒரு மோட்டிவேஷன் தான் இப்போ நல்லா ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு ரீச் ஆகிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கும் உங்கள் மனைவி பொண்ணுகளை முன்னேறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு உறுதுணையாக இருங்க. நன்றி. நன்றி அக்கா.
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நடனம் உண்டா மாணவர்களுக்கு பரிசு இருக்கேன். வாருங்கள் நீங்கள். நிமிடங்கள் முன்பு வரை படுத்துக் கொண்டுதான் இருந்தார். ஆனால் நான் குடும்ப விழாவில் எப்படியாவது ஆடிவிடுவேன் என்று தயார் செய்து வந்து ஆடினார். திவ்யஸ்ரீக்கு வாழ்த்துக்கள், கமலிக்கும் வாழ்த்துக்கள். கமலி தயார் செய்யாமல் வந்தால், ஆனால் அவர்கள் இருவருடனும் நட்பாக இணைந்து முதலாம் ஆண்டு விழாவில் வந்து எங்களுக்கு மண்டபம் போட்டி, எங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்து இந்த அறக்கட்டளையின் வளர்ச்சிக்கு வெற்றி தர வேலாயுதம் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. இதனை பொறுத்தளவுக்கு நெல்லை மாவட்டத்தின் பாலம் விஸ்வநாததாஸ் என்று அடையாளப்படக்கூடிய ஐயா வேலாயுதம் அவர்களுக்கும், அதே போல சாதிக்கப்பட்ட அறக்கட்டளை பயன்படுத்தியிருக்கும் பெருமைக்கும் மரியாதையான ஏடிஎஸ் குற்றம் அவர்களின் தந்தையார் தாயார் இருவருமே சமீபத்தில் மரணமடைஞ்சிட்டாங்க. அதுக்கும் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த எங்களுக்கு வாசகூரி அன்பு நண்பர் லவ்லி ரமேஷ் அவர்களின் தாயாரும் தந்தையாரும் இடையே காலமாக இருக்காங்க. அவர்கள் அனைவருக்கும் ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கம் இது வெகு சிறப்பாக போயிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 ஆண்டு மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனைக்கு முடிந்தவர்கள் இந்த அறக்கட்டளையில் பயந்து கொண்டிருக்கும் மாத நிதி கொடுக்கும் போறவர்கள் என்று சொல்லி மிகப்பெருமை கொள்கிறேன். ஏன்னா உங்களோட மாத நிதியை சேகரித்து வச்சு தான் ஒவ்வொரு உதவியும் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த உதவிகளில் பெருமை தெரிவிக்கிறவங்க பலர் இருந்தாலும் உதவிகள் செய்கிறது நீங்கள் தான். நீங்கள் கொடுக்குற ஊக்கமும் உற்சாகமும் உங்களுடைய உழைப்பில் ஒவ்வொரு பகுதியை கொடுத்து நம்ம சமுதாயம் நல்லா இருக்கட்டும், நம்ம சமுதாயத்திலே நல்லபடியாக வளரட்டும், நம்ம சமுதாயத்திலே ஏதாவது ஒரு ரூபத்தில் முன்னேறிடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு காத்திருக்கும் கடைகோடி மருத்துவனுக்கு மட்டும்தான் அந்த உணர்வு இருக்குது. அந்த உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனால நீங்கள் கொடுக்குற மாதிரி வச்சு தான் அந்த அறக்கட்டளை இவ்வளோ சீரும் சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறாங்க. அதுபோல் நன்கொடையாளர்கள், கல்விதாரர்கள், மிகப்பெரிய அளவில் நன்கொடை கொடுப்பவர்கள் அவர்களும் இது முக்கிய காரணம். பணம் எல்லாத்தையுமே இருக்கும், ஆனால் எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற மனசு இருக்காது. ஆனால் கேட்கும் போதெல்லாம் நிதி அள்ளி கொடுக்கக்கூடிய உறவுகள் சில உறவுகள் நம்மகிட்ட இருக்காங்க. அப்படிப்பட்ட உறவுகிட்ட குழந்தைகளுக்கான ஸ்பான்சர் பண்ண பழனி கரிகாலன் எனக்கு முதல்ல ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன். எல்லா குழந்தைகளுக்கும் நிச்சய பரிசு உண்டு. கண்டிப்பாக நீங்கள் நடனம் ஆடினாலும் இல்லை உங்களோட திறமையை செஞ்சாலும் மட்டும் கிடையாது. கீழே இருக்கிற அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பரிசு உண்டு. வந்திருக்க அனைவருக்குமே ஒரு சிறப்பு பரிசு ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதனால் எந்த ஒரு அச்சமும் வேண்டாம். அதே போல் நமக்கு கல்வித்தாரர் அண்ணன் ஸ்ரீராமலிங்கம் ஒரு ஸ்கூலே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இனத்துக்கு இவ்வளோ ஒரு பெருமையான விஷயம். நீங்கள் சிந்திக்கணும், ஒரு 4 கார் வாங்குகிறோம், 4 பங்களா வாங்குகிறோம், பெருசாக இருக்கோம், நம்ம பெருசாக வாழ்கிறோம் அப்படிங்கிறது வாழ்க்கை கிடையாது. நாம் என்ன கற்றுக்கிட்டோமோ, நாம் எதை கடந்து வரணுமோ அதை இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் கொடுப்பது தான் உண்மையான வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையை அண்ணா வாழ்ந்துட்டுருக்காங்க. அவரது வாழ்க்கையை நம்ம பின்பற்றி நம்ம வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிறதையும் பெருமையாக சொல்லுங்கள். அதே போல் கவி ஊரணிப்புறம் மாப்பிள்ளை ராஜா எப்போ நிதி ஒதுக்கீடாலும் சரி, இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு கூட 15,000 ரூபா நிதி கொடுத்துருக்காங்க. இந்த நிதி கொடுத்தவங்க பட்டியலை ஓப்பனாக சொல்கிறது எதுக்கு அப்படின்னா அவங்கள பெருமைப்படுத்துறதுக்காண்டி மட்டும் இல்லை, அடுத்தது நாமளும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான். அதனால தான் மாத நிதி கொடுத்தவங்கள முதல்ல நம்ம மரியாதை கொடுத்துருவோம்.
100 ரூபா கொடுக்குறது எவ்வளோ பெரிய விஷயமோ அதே போல் 5000 10,000 அவங்களால முடிஞ்சது கொடுத்தாங்க. ஆனால் கொடுக்குறதுக்கு மிகப்பெரிய மனசு வேணும். அதை வச்சு தான் நம்ம எதுவுமே பண்ண முடியும். ஒரு ஃபண்டு இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒரு உதவிக்கு ஒரு பிள்ளை கேட்டு போது இல்லைன்னு சொல்கிறதுக்கு நிறைய இடத்துல சங்கடமாக இருக்குது. நிறைய உறவுகள் நினைச்சிட்டு இருக்காங்க, நாங்களாம் உதவி கேட்டால் பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையவே கிடையாது. இந்த அறக்கட்டளையில் நீங்கள் சேர்ந்த நோக்கம் என்னவா வேணாலும் இருந்துட்டு போகுது. ஆனால் மருத்துவனுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல கை கொடுக்குறது சாதிக்கப்படுற அறக்கட்டளை என்பது ஒருபோதும் வரக்கூடாது. அதில் ஒரு சின்ன விதிமுறைகள் வச்சுக்கணும். அதாவது உங்களோட ஒரு சுய பரிசோதனை. நீங்கள் ஒரு மாதம் 100 ரூபா கொடுக்குறது மட்டும் பண்ணாமல் ஒரு வருஷமாவோ அல்லது ஒரு 6 மாதமோ தொடர்ச்சியாக பயணித்தாதான் உங்களுக்கு இந்த அறக்கட்டளையோட நிலவரம் முழுசாக புரியும். அப்படின்னா தான் நீங்கள் ஒரு ஆளை ரெஃபர் பண்ணும்போது அந்த ஆளை நம்ம எடுக்க முடியும். ஒரு மாதம் பயணிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட உதவியை வாங்கி கொடுத்துட்டு அந்த உதவியை நான் தான் செஞ்சு அப்படின்னு சொல்லி பேர் வாங்கிட்டு எத்தனையோ உறவுகள் இந்த தளத்தை விட்டு இந்த 4 வருஷத்துக்கு போயிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அவங்கள பற்றி போனவங்களை பற்றி யாருமே கவலைப்பட மாட்டாங்க. ஏன் உதவி செஞ்சீங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா உதவி பெற்றவங்க அதுக்கு தகுதியானது, உதவி வாங்கி கொடுத்தவங்க தகுதியானது. அதனால் அதை பற்றி இங்கே கவலைப்படப்படுறது கிடையாது. எல்லாருமே சிறப்பான முறையில் பயணிக்க உங்களுக்கு மாத நிதி, வருட நிதி, குடும்ப விழா நிதி, மருத்துவ நிதி, கல்வி நிதி. இந்த கல்வி நிதி ரொம்ப முக்கியம். கடைசியாக போன மாதத்தில் கூட ஒரு கல்வி உதவித்தொகை கேட்டிருந்தாங்க. அப்போ அறக்கட்டளை சார்ந்து நான் கேட்கும்போது அதுக்கு முன்னாடியே நிறைய உதவிகள் நிறைய இடத்துல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குடும்ப விழா பண்ணுறதுனால நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி திருநெல்வேலியை சேர்ந்த மாணவன், மிக தகுதியான மாணவன், ஆகச்சிறந்த மாணவன், கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் அந்த பையன் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும். அவனும் சரி, அவங்க அப்பாவும் சரி. அவங்க அப்பா பிகாம் முடிச்சிருக்காங்க. பிகாம் முடிச்சுட்டு சலூன் வேலை பார்த்துருக்காரு. அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. வேதனைக்குரிய விஷயம் தான். ஆனால் படிக்கிறதுக்கு நம்மளோட காசு இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்டார். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள், இந்த நண்பர்கள் அப்படிங்கிறது எல்லாரும் நினைப்பாங்க ஒரு குறுகிய வந்தோம் அப்படின்னு. கிடையவே கிடையாது. இந்த நட்பு தான் எனக்கு பெரிய பலமை கொடுக்குது. அப்படியே ஒரு நட்பு சம்பாதிக்கணும்னு தவிர நான் வேலை செஞ்ச மாதிரி பண்ணேன். நான் எப்போ கேட்டாலும் சரி, எனக்குன்னு நான் யாருக்குமே எதுவுமே கேட்டது கிடையாது. எவ்வளோ பெரிய மனிதர்கள் பழக்கம் இருக்குது நெல்லை மாவட்டத்தில் இருக்குது. நான் சார்ந்த உறவுகளாக இருக்குது, என் இனம் சார்ந்த உறவுகள்கிட்ட இதுவரைக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு இடத்துலையும் வாழ்க்கை நான் கிடையாது. என் இனத்துக்கு எதாவது செய்யணும்னு கேட்டேன். அதோட விளைவு தான் அரசியலாக இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருக்குது. தனிப்பட்ட முறையில் ஒரு மனுஷன் வளரணும்னா இப்போதான் ஒரு செல்ஃபோன் வரும். உட்காந்து ஒரு 4 டிக்டாக்கோ அல்லது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசிட்டு போனாலும் என்னவாதான் பேசிட்டு ஃபேமஸ் ஆகிடலாம். இது ஃபேமஸ் ஆகிறது முக்கியம் கிடையாது. இனத்துக்கு ஏதாவது செய்யணும். அது எந்த வழியில் வந்தாலும் அதில் நான் முதன்மை எடுப்பேன். என்னோட உழைப்பு போடணும். எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணி கொடுப்பேன். என்னோட உழைப்பில் ஒரு பகுதியை நான் கண்டிப்பாக இன்னை வரைக்கும் கொடுத்துருக்கேன், இனிமேல் கொடுப்பேன். அதுக்கு காரணம் இந்த சமுதாயத்தில் நான் பட்ட இடங்களும் நான் பட்ட துன்பங்களும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இது கிடையாது. எங்கள் ஊரில் தெரியும், இல்லை தென் மாவட்டத்தில் தெரியும். 15 வருஷத்துக்கு முன்னாடி நாம் ஒருத்தருக்கு பைசா கொடுத்து அவன் வாங்க மாட்டான்னா கண்டிப்பாக வாங்க மாட்டான். நம்ம இனத்துக்காரனும் வாங்க மாட்டோம், மாட்டு சமுதாயத்துக்காரனும் வாங்க மாட்டான். ஓரில் துண்டை போட்டாலே தப்பாக நினைக்கக்கூடிய ஆசை. ஒரு நல்ல ஜீன்ஸ் போட்டு ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு ஊரில் போனால் கூட கூப்பிட்டு அடிக்கக்கூடிய ஒரு ஊரில் பிறந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது எவ்வளோ ஒரு பண்பொடுமையிலும் தீண்டாமையிலும் இருந்துப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு ஊரில் வந்து இந்த 4 வருஷத்துல மிகப்பெரிய வளர்ச்சி. அது எந்த பாதையில் போனாலும் சரி, எங்கேயும் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் நானும் ஒரு ஆளாக இருக்கேன். மிகப்பெரிய சந்தோஷம். அதே போல சாதிக்கப்படுற அறக்கட்டளை அடுத்தடுத்த பொறுப்பாளர்களை பற்றி பேசியிருந்தாங்க. கண்டிப்பாக அது சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா பயிலால் ஏற்கனவே சொன்னேன் 3 வருஷத்துக்கு ஒருக்க மாத்திரம் அப்படின்னு. அந்த 3 வருஷத்துக்கு உங்களுக்கு தெரியும், இப்போ நான் எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன், எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இதுக்கு தகுதியான நபர்கள் கண்டிப்பாக இருந்தால் நீங்கள் யாருனாலும் வாங்க. இதை ஏற்று நடத்துறது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நடந்தால் போதும் நல்லபடியாக. இனம் சார்ந்த பிள்ளைகளுக்கு நல்லபடியாக நடந்தாலே போதும். வழிவிட்டு நிற்கிறதுக்கு தலைவர் செயலாளர் போனாலும் எப்பவுமே காத்துருக்காங்க. ஏன்னா இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்க புதுசாக அந்த பேரும் சரி, இந்த அறக்கட்டளைக்கு ஒரு தலைவர் செயலாளர் போடணும்னு சொல்லும் போதும் சரி, நான் வரேன் நீ வரேன் யாருமே வரணும். கட்டாயப்படுத்தி போடப்பட்ட நபர்கள். அப்படி இருந்தும் கண்ணியத்தோடு இன்ன வரைக்கும் அந்த அறக்கட்டளை சிறப்பாக நடத்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கொடுத்த காசு ஒரு கூகுள் பே மூலம் ஒரு அறக்கட்டளை நடக்குதுன்னா தமிழகத்தில் இல்லை உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு சாதிக்கப்பட்ட அறக்கட்டளை இது சாத்தியமே கிடையாது. ஏன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு உதவி நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் செய்யணும். இன்னைக்கு நைட்டு நம்ம கேட்கோம்,
3 நாளில் உடனே பிடிச்சி அந்த ஹாஸ்பிட்டலில் பில்லை போய் கட்டிட்டு தூத்துக்குடி மாவட்டம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 10 மணி நேரத்தில் 2.25 லட்சம் ரூபாய் நெல்லை மாவட்ட உறவுகள் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் ஒட்டுமொத்த மருத்துவம். ஏன் இனம் எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்கு, என் இன மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவனுக்கு சரியான முறையில் எந்த உணவும் போய் சேர மாட்டேங்குது, அவனுக்கு உண்டான வசதிகள் எதுவுமே போக மாட்டேங்குது. என்னால் முடிஞ்சதுன்னா அப்படின்னு எங்கெங்க இல்லாமல் பைசா பண்ணுறேன். ஒரு 10 மணி நேரத்தில் 2.25 லட்சம் அவ்வளவு சாத்தியமான விஷயம் கிடையாது. அதோட உழைப்பு அதோட அதிகம். அதை கொண்டு போய் சேர்க்கிறது, இங்கே சேர்க்கிறது தான் பெரிய விஷயமே. ஒரு பொருளை வாங்கிடலாம், ஆனால் அதை கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறது அது மிகப்பெரிய சவாலான விஷயம். அது ரொம்ப கஷ்டப்பட்டு அனுபவித்தோம். இருந்தாலும் நல்லபடியாக போய் சேர்ந்துச்சு இன மக்களுக்கு. அதே போல் சாதிக்கப்பட்ட அறக்கட்டளையின் சாதனை வெளியே ஒரு 3 பேனர் வச்சுருக்கோம். எல்லாரும் நினைக்கலாம் ஒரு உதவி செஞ்சு எந்த பேனர் அப்படின்லாம் சொல்லி, கண்டிப்பாக அது கிடையாது. ஒவ்வொரு உதவி செய்யும்போது கேட்க தயங்குறவங்க 2% தான். கேட்கணும்னு நினைக்கிறவங்க 10% இருக்காங்க. ஆனால் கேட்க முன் வர மாட்டேங்காங்க. வள்ளுவர் தமிழ் இந்த மாதிரி அறிவார்ந்த சமுதாயம் அப்பப்போ அறிவுலன்னு நிற்கும். யார் பண்ணால் என் இனத்தில் மட்டும், அடுத்தவங்க கிடையாது. அடுத்தவங்க இருப்பான். அதனால உறவுகள் எல்லாத்தையும் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியேப்பட்ட சாதிக்கப்பட்ட அறக்கட்டளை இன்னைக்கு 100 உதவிகளுக்கு மேலே போய் 4ஆம் ஆண்டு சீரும் சிறப்புமாக அடியெடுத்து வச்சுருந்தா இந்த உறவுகளால் மட்டும்தான். அதுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்து வருகிறேன். இந்த அறக்கட்டளையின் வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கணும். அதுக்கு எல்லாரும் உறுதுணையாக இருக்கணும். 1 10 அதுதான் முக்கியம். ஏன்னா இப்போ ஒருத்தருக்கே நம்ம வாங்கிக்கிட்டே இருக்க முடியாது. இப்போ ராஜா இருக்காங்க, இருக்க வரைக்கும் தான் செய்யும். எதனா இருக்காங்கன்னா இருக்க வரைக்கும் செய்வாங்க. இப்படி உறவுகள்கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் தான். அவங்க இல்லாத போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க உறுப்பினர்களை படிக்கணும், நல்ல உறுப்பினர்களை சேர்க்கணும், எதிர்பார்ப்பு இல்லாத சொந்தங்களை சேர்க்கணும். இந்த அறக்கட்டளையில் சேர்ந்தால் எனக்கு என்ன பயன் அப்படிங்கிற ஆள் எனக்கு தேவையில்லை. அப்படி அவரோட ஆள் அறக்கட்டளை வேண்டே வேண்டாம். என் இனத்துக்கு என்னால் என்ன செய்ய முடியும், அப்படி செய்யக்கூடியவங்க செஞ்சால் போதும். அதை ஒரு மனதோடு வரவேற்று அதே போல் இந்த விழா ஏற்பாடு இது சாதாரண விஷயம் கிடையாது. மாமா டிஸ்கவரி அவர்கள் தனி மனிதனாக நின்று அவருக்கு நிறைய பேர் பக்கத்துலேயே இருந்தாங்க. இருந்தாலும் ராஜேந்திரன் என்கிட்ட வண்டியில் போயிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவர் அறியாமையே அவர் சொல்லுவார், சாரி நல்லா எதுவுமே பண்ணலடா, முழுக்க மாமா தலையில் வந்து இந்த வேலையை அவளுக்கு பார்த்துருக்காரு அப்படிங்கிறாங்க. உண்மையிலே இந்த சமயத்தில் கிறிஸ்துவரவி மாமா அவர்களுக்கும் அவங்களோட தயவு செஞ்சு பேப்பர்லாம் நிறைய. ஆனால் என் கண்ணால் பார்த்தேன், நிறைய பேர் என் கண்ணு முன்னாடி வேலைன்னா ஓடி செஞ்சாங்க. அந்த எனக்கு ஆமாம் பாலாஜி அதுக்கு அடுத்த பையன். அதே போல் ஏழுமலை முழுக்க கிச்சனில் வார உறவுகளை வரவேற்கிறது இருக்குது. யாரும் பேர் சொல்ல அதான் சொல்ல பேர் சொல்ல தவறாயிடும். அதுபோல் ஈகிலேருந்து இந்த முழுக்க கிச்சனில் தான் நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். உறவுகளை சாப்பாடு கொடுக்குறது, வழிவழி கொடுக்குறது எல்லாத்தையும் ஊரை பார்த்துட்டு இருக்காங்க. அதுபோல் நம்ம பேனருக்கு அந்த சகோதரர் சிவானந்த பேட்டரி கொண்டாடுறது எந்த சலிப்புமே ஏற்படாது. ஒரு 10 பேர் நிற்காங்க அப்படின்னா ஒரு வேலையை சொல்லணும் அப்படின்னா யோசிக்கவே மாட்டேங்காங்க. சடாலி ஏறினாங்க. இதெல்லாம் பேனரில் இறங்கி சிவனை இறங்க அவங்க ஹைட் என்னன்னு பார்த்துக்கு. ஸோ அப்படியே திருவண்ணாமலை உறவுகள் அதே போல் நேற்று நடன நிகழ்ச்சியாக இருக்குது. உங்களோட அன்பாக இருக்குது. திருவண்ணாமலையை நம்பி வரலாம் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவாங்க, ராம்பான் கிரிவலம் ஆரம்பித்தாங்க. அப்போ ஆரம்பிக்கப்பட்ட உறவுன்னு நினைக்கிறேன். அந்த கிரிவலம் உறவு தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. தொடர்ச்சியாக கிரிவலம் உறவுகளும் அதிகமாகிட்டு எண்ணிக்கையும் அதிகமாகிட்டு தமிழகத்தில் மருத்துவம் ஃபுல்லாகவே திருவண்ணாமலைக்கு வந்தால் கூட ஆச்சரியப்படையில்லை. அதுபோல் பெண்களுக்கு ரொம்ப சுதந்திரம் சொல்லியிருந்தாங்க. அந்த சுதந்திரத்தை சிறப்பான முறையில் பயன்படுத்துறீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மனநிலை தானே ஒரு சின்ன மாற்றம் இருக்கும், ஒரு தருமாற்றம் இருக்கும். ஆனால் இங்கே எந்த தருமாற்றமும் இல்லை. இங்கே என் தங்கச்சி ஆடிட்டு இருக்காங்க, என் மச்சம் வந்து ஒன்று அடிச்சுட்டு அப்படி நிறைய உறவுகள் வந்து அந்த முழு ஃப்ரீடம் கொடுத்து பெண்களை பார்த்துருக்காங்க. அதே போல் இன்னொரு சின்ன விஷயம் வந்து சொல்லிட்டு குழந்தைகளை வளர்ப்பது நிறைய பேரை பார்த்து நம்ம கற்றுக்கணும் தான் குழந்தைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்வு பாப்பா யோகா பண்ணுறா. அவர் ஒரு கல்வித்தாளர், மிகப்பெரிய ஆசிரியராக இருக்கு. இருந்தாலும் ஒரு தகப்பன் அந்த இடத்துல நான் அப்போ அவர் முன்னாடி உட்காந்து நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு ஸ்டாண்டு செய்யும் போதும் அந்த ஸ்டாண்டு முடியும் போது இப்படி ஒரு கையை வைக்காம முடிச்சிருக்கு. நிற்க வைக்கிறதுக்கு ஒரு இது பண்ணுறாங்க, நிற்கி
ஸோ ஒவ்வொரு அந்த அந்த இது மாற அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த புள்ள மேலே இருக்கு. பாப்பா ஃபுல்லாக அதை பார்த்து கவனிச்சு ஒவ்வொரு செஞ்சதை நான் பார்த்தேன். வேறு யாரும் கவனிக்காமல் எனக்கு தெரியல, நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு தகப்பனாக இருந்து நீங்கள் அந்த குழந்தைகளை வளர்ப்பது அது மிகப்பெரிய சந்தோஷம். ஒவ்வொருத்தரும் குழந்தைகளை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு வரணும்னு ஆசைப்படுங்க. கத்திரி சீப்பு பிடிக்கிறான்னு சொல்லுவேன். கத்திரி சீப்பு பிடிச்சா நான் வந்துருக்கேன், கத்திரி சீப்பு பிடிச்ச எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எங்கள் கூட்டம் ஏன்னா எனக்கு வந்து. ஆனால் இனி வரக்கூடிய பிள்ளைகள் வந்து இது வேண்டாம். மெஜாரிட்டியான ஒரு தொழிலை கையில் இருக்கும்போது ஒரு தொழிலை அறிவு பெற்றோம். இப்போ எல்லாருமே இந்த சமுதாய தொழிலை இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம இந்த சமுதாயமே சொல்லுவாங்க, இந்த சமுதாயம் வெளியே தைரியமாக சொல்லுங்க. ஆனால் இந்த தொழிலை குறைச்சி எடுத்தோடனே கத்திரிப்பை பிடிச்சா நம்ம வாழ்க்கையில் முன்னேறிங்க கனவோடு மட்டும் இந்த தொழிலுக்கு வராது. அப்படி கனவு கண்டுட்டு நிறைய பேர் காலில் ஒவ்வொரு பிரச்சனையோட நீங்கள் வழியோடு வாழ்ந்துருக்காங்க. தெரியாது நிற்கவதுக்கு ஒரு பெயின் இருக்கு. அந்த பெயின் நிற்கிறதுனால எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கு அப்படிங்கிறத நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். 40 வயசு தாண்டா போகிறோம் சோழி வீட்டில் உட்காரு நின்று இந்த தொழிலை சம்பாதிச்சு எதையும் தாண்டி முடியாது. ஆனால் கல்வி அப்படியே இல்லை. அடுத்த தலைமுறைக்கு நமக்கு தேவை மிகப்பெரிய கல்வி. அந்த கல்வி தான் வந்தாலே நம்மளுக்கு பொருளாதாரம் தானாக வரும். பொருளாதாரம் மட்டுமே இங்கே எதையும் தீர்மானிக்காது, கல்வி தீர்மானிக்கும். ஒன்றையும் தீர்மானிக்கும், உன் பரம்பரையும் தீர்மானிக்கும். அப்படிங்கிற கேட்டுக்கொண்டு அனைவரும் சிறப்பான முறையில் பிள்ளைங்களை படிக்க வைக்க, கல்வி மட்டுமே இனத்தின் வளர்ச்சி என்பதை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு, அதே போல் என்னுடைய செயல்பாட்டை வந்து சொல்லியிருந்தாங்க. அதற்கு எதுவுமே சொல்ல முடியாது, மகராஜனை மட்டும்தான் காரணம். அதுக்கு எந்த சுயநலமும் கிடையாது. ஏன்னா மகாராஜனை எனக்கு அண்ணன் அப்படிங்கிறத அந்த அரங்கத்தில் உள்ள வந்ததுக்கு தான் நெருங்கினதுக்கு தெரியும். சத்தியம் இல்லைன்னு சொல்லி சொந்தம் தான். ஆனால் எனக்கு அவ்வளோ பேசி பழக்கமே கிடையாது. என்னுடைய எந்த செயல்பாடாக இருந்தாலும் சரி முழு வழிவுடன் உள்ள ஒரு தலைவராக இருக்குது, ராஜேந்திரனாக இருக்குது. இந்த வேலையை நான் செய்தேன்னா நம்ம போதான் போகிறோம். இன்னொன்று நான் வாலண்டியராக எதுவுமே என் தலைவர் தான் என்னோட நடவடிக்கையை இருக்குது. மற்றபடி அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து வழி விட்டு அதை செய்யறதுக்கு கொடுக்குறதுக்கு மிகப்பெரிய மனசு வேணும். தலைவர் செயலாளர் தான் நான் தான் நிற்கணும், நான் தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் 2 பேருக்குமே கிடையாது. அதே போல தான் பொருளாளர் காசு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நேரில் நீங்கள் சந்திச்சிங்கன்னா அது மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கும். நாங்கள் எப்படியா கூட்டு வந்துடலாம் நினைச்சோம். ஆனால் கூட்டு வந்தோம்னா இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக சந்தோஷமான நிகழ்ச்சி. அது மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அவரை நேரில் பார்க்கக்கூடிய சக்தி யாருக்குமே இல்லை. அவரை கோபமாக பேசுனவங்களுக்கு கூட அவரை நேரில் பார்க்கும்போது கழிவு வந்துடும். அந்த அளவுக்கு அந்த மனுஷன் உருகிட்டார். ஸோ அந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. சிறப்பான தலைவர், சிறப்பான செயலாளர், சிறப்பான நிர்வாகம். இந்த நிர்வாகம் மேலும் சீரும் சிறப்பாக போகணும் அப்படின்னா அடுத்த பயிலாளர்படி தலைவர், செயலாளர், பொருளாளர் புதுசாக அறிவிப்பு போகிறாங்க. இந்த பொருளாளர் மட்டும் அந்த பொருளை சேமிக்கிறது வந்து அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்போதைக்கு அதை மகராஜனை எடுத்துருக்காங்க, சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. நான் இன்னொரு ஓப்பன் சவாலும் விடுறேன், தப்பாக நினைக்கிறாங்க. இந்த பொருளாதார பதவியை நான் எடுத்துக்கிட்டுறேன், இதே மாதிரி நான் சிறப்பாக செஞ்சுருவேன், யாராவது ஒரு ஆள் கை தூக்கிக்கலாம். இல்லை யாருமே கிடையாது. ஏன்னா அதை செய்கிறதுக்குண்டான உங்களுக்கு டைமும் கிடைக்காது. அது அறிவுலன்னு இல்லை, அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் பற்றாது. ஒரு 130 பேர் நம்ம தரத்தில் பயணிக்கணும். வேதாமகேந்திரனை எந்த டேட்டில் எந்த இடத்துல எவ்வளோ கொடுத்தீங்கிற நோட்டும் உங்களுக்கு தனி நோட்டு போட்டு சித்திரகுப்தரோட மோசமான அவர் காசு கேட்பாரு. யாரு கேட்காரு? அவரு கேட்காரு. இன்னத்துக்கு தான் கேட்காரு. அது தவறு ஒன்றும் கிடையாது. அப்படியே ஒரு அந்த நோட்டை வளர்த்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பெரிய மிக்ஸா தூக்க கூட முடியாது. ஸோ அவ்வளோ சேகரிப்பு இந்த இடத்துல யாராவது ஒரு ஆள் மிஸ் ஆகிருந்தா அவர் கண்டுபிடிச்சார். அவர் ஏன் வரல, ஏன் காசு கொடுக்கல, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறார். ஸோ மிகப்பெரிய சவாலான ஒர்க்கு. படித்த பிள்ளைகள், சிஸ்டம் ஒர்க்கு தெரிஞ்ச பிள்ளைகள் இதை நான் பண்ணுறேன், நான் உட்காந்து அப்டேட் பண்ணுறேன், மாசமாக இருக்குது அல்லது மருத்துவ ரீதியாக இருக்குது, மற்ற ரீதிகளாக இருக்குது, இது நான் ஒரு ஷெடியூல் போட்டு நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் பிள்ளைங்களாக இருப்பாங்க. தாராளமாக முன்னோடலாம். இது கௌரவத்துக்காண்டி கிடையாது, பொறுப்பு. இந்த பொறுப்பை யாராவது எடுத்துக்கிறீங்களா? நீங்கள் சொல்றதுக்காண்டி 2 நிமிஷம் டைம் கொடுத்தாரு. ஸோ அப்படியேப்பட்ட பொறுப்பு. அதனால அதை கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கணும். அதில் செயற்குழு பொறுப்பு கூடி கண்டிப்பாக நீங்கள் அந்த முடிவு எடுப்பாங்க நினைக்கிறேன்.
இன்னும் நேரம் இருக்குது, மணி 1 ஆகிட்டு, இன்னும் கலை நிகழ்ச்சி கொஞ்சம் இருக்குது. கொடுத்த நேரத்தோட நிறைய பேசிட்டேன், மனசுக்குள்ள எல்லாம் சொல்லணும்னு சொல்லியாச்சு. வேறு எதுவும் நீங்கள் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கேட்டுக்கலாம். உங்கள் சந்தேகம் இல்லாத அளவுக்கு அந்த நிர்வாகத்தை திறமையாக கொண்டு போயிருக்கோம் நான் நம்புகிறேன். அப்படிப்பட்ட சாதிக்கப்பட்ட அறக்கட்டளை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து இன்னும் பல 100 ஆண்டு காலம் இதுக்கான 1000 பேர் ஒரு பெரிய மாநாடு போடுற அளவுக்கு இந்த அறக்கட்டளை வளரும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த சார்லி அவர்களுக்கு இங்கே வாழ்த்து வழங்கப்படுகிறது. மேல வருமா? செய்வாங்க. அதனால தான் இந்த இடத்துல அவங்க குடும்பத்தோட மேல வந்து நின்றுட்டாங்க. அவர்களுடைய குடும்பத்திற்கு நம்முடைய அனைவரின் சார்பாக மகிழ்வான வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு. அடுத்தது
சிறப்பான ஒரு நடனம். திவ்யா அவர்களுடைய தந்தை செந்தில் அவர்களையும் கார்த்திகா அவர்களுடைய கணவர் நரேன் சந்திரா ஏழுமலை அவர்களையும் ரத்னா அவர்களையும் நடிக்க அழைக்கின்றோம். மாமா எங்க எல்லாருக்குமே பரிசு தருவாரு. அவங்க போனோம்னா நாங்க டான்ஸ் முடிச்சிட்ட உடனே அப்படியே பர்ஸ்ல இருந்து எடுத்து எவ்வளவு இருக்குதோ எங்க எல்லாருக்குமே பரிசு தருவாரு. அது அவருடைய பழக்கம். அதனால இந்த இடத்துலயே கொடுத்துருக்காரு. வேற எந்த தவிர யாரும் நினைக்க வேண்டாம். நன்றி நன்றி. முடிகிற வரைக்கும் அவ்வளோ அமைதியாக அவ்வளோ அழகாக எல்லாமே ரசித்து பார்த்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி. அவர்களுடைய தாய் மாமா அவர்கள் இருவருக்கும் பரிசு வழங்குகிறாரு. எல்லா விசேஷத்துக்கும் சப்போர்ட். இந்த மேடையிலையும் அவருடைய சப்போர்ட்டை நம்ம பண உதவி கொடுத்தவரை அவர் வாழ்வாதாரத்துக்கு காலை வரி மிகப்பெரிய விஷயம். பெரிய கைத்தறி எலும்பு நின்று கைத்தறலாம், தவறே கிடையாது. எப்படி சொல்றது, செவித்திறன் குறைவு. இந்த நிறைய காரணங்களுக்காக தான் அவங்களுக்கு நம்ம இந்த தையல் மிஷினை வழங்குறோம். எப்பயுமே ஒரு உதவி வழங்குறோம் அப்படின்னா அதுக்கான முழு தகுதி அவங்களுக்கு இருக்கணும். அந்த தகுதி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த அறக்கட்டளை எல்லாருக்குமே எல்லா உதவிகளையும் செய்யும். அனைவருக்கும் நன்றி நன்றி. காமாட்சி அவர்கள் இந்த தையல் மிஷினை பொருள் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சார். நான் எனக்கு பெண்கள் வச்சு கஷ்டப்படுறேன். அவருக்கு நான் சின்ன பொண்ணு 1வது கூட சேர்க்கல. எங்கள் வீட்டுக்காரி இறந்துட்டாங்க. இப்போ அது 9வது படிக்குது. 9 வருஷம் ஆகி என் கணவர் இறந்து. இந்த 9 வருஷம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சார். பிள்ளைங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி காமாட்சி அவர்களுக்கு. மனதளவில் ஆசைப்பட்டு வேலையை சொல்லியதால் அந்த மனத்தின் காரணத்திற்காக உடனடியாக அவருக்கு என்னுடைய சீருடையும் அவருக்கு வழங்கி கொண்டோம். அதையும் அவர் மனம் வந்து போட்டுக்கொண்டு இருக்கிறார். மனம் மகிழ்ச்சி. ஒரு செகண்ட் அப்படியே இருக்கு. இதுல குமரா வாங்கியாச்சா? வாங்கியாச்சு. யுவராஜ் எங்க இருக்காரு? யுவராஜ் ஆன்மீக செம்மல் வாழ்நாள் சாதனைகள் கூறிய ஈஸ்வரர் அடையாளத்திற்கு நாங்கள் மரியாதை செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எப்போ எப்படி செய்யணும்னு சொல்லி எல்லாரும் ஒருங்கிணைச்சு ஒற்றுமையாக
அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கண்ணக்கந்தல் சாமன் அண்ணன் அவர்கள். செந்தில் மாமா அவர்களே உங்களுடைய பேனா கொடுங்க, பத்திரமா திருப்பி கொடுத்துட்றோம். வாய்ப்பு ருசியாகவும் மனதுக்கு மகிழ்ச்சியாகவும் இந்த வெயிலில் பொருட்படுத்தாமல் நம்மை பாதுகாப்பாக உடலுக்கு ஏற்றவாறு உணவளித்த எஸ்எஸ் கேட்டரிங் சர்வீஸ் சோலை ராமராஜ் அவர்களுக்கு உங்களின் சார்பாக கரகோஷத்துடன் மரியாதை செய்யப்படுகிறது. உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு செய்வாங்க, இந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. எங்களுக்கு கிடைச்ச பேருக்கு காரணம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. பதில் சொன்னாரு. எங்களுக்கு இவ்வளோ நிதானமான ஒரு மனுஷனை பார்க்க முடியுமானா அது இப்போது பாருங்க. ஆரம்பத்தில் ஒத்துழைப்பு கொடுத்த ஐயா அவர்களை உண்மையிலே வழங்குகிறோம், பாராட்டுகிறோம். அடுத்தடுத்த நிகழ்ச்சியை நம்ம இங்கேயே நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். மூர்த்தி அண்ணன் வாங்க, எல்லாரும் கை தட்டுங்கப்பா, கை தட்டுங்க. அண்ணன் மூர்த்தி அண்ணன் அவர்கள் கிடைப்பாங்க வாங்க. சொல்லிட்டாரு ஒரு பேனர் நம்ம போட்டு வந்த பேனர் பிளேஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் பேசி முடிவு பண்ணி அந்த பேனர் நமக்கு ஐடியா கொடுத்து இந்த பேனர் உருவாக்குறதுக்கு அண்ணன் தான் காரணம். அங்கே ஒட்டி வச்சிருக்காங்க. ஈகல் ஏற்படலாமா? எங்க ஈகல் ஏற்படலாமா? செய்யப்படுகிறது. இதை ரகுமான் அண்ணன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அண்ணன் கருணாகரன் அண்ணன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது அறக்கட்டளை சார்பாக. நம்ம பிரபாகரன் அதே போல பத்திரிகையாளர் அண்ணன் அவர்கள், ஜெயா டிவி நிருபர் அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. பிரபாகர் அண்ணன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. நிகழ்ச்சி நடுவில் வந்தாரு, பேசிட்டு அவர் செய்தி எடுத்திருக்கிறாரு. அது இல்லாமல் வீடியோ எடுத்தாரு. ரொம்ப நேரம் நம்ம கூடவே பயணிச்சுட்டு இருந்தாரு. அண்ணன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. பிரபாகர் அண்ணன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இப்போ